சாதியை வந்து ஒரு போர்வையாகவும் சினிமாவில் இருக்கிற வந்து பலவீனங்களை வந்து நடிகர்களோட பலவீனங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அட்ராசிட்டி நீங்கள் பண்ணுவீங்க. 2 குழந்தைங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு அங்கே சின்ன ஒரு சச்சரவு ஏதோ நடந்துச்சு. அதில் வந்து நயன்தாரா பண்ணக்கூடிய அட்ராசிட்டி இதெல்லாம் உச்சபட்சமாக இல்லையா? இதெல்லாம் நியாயமாக இல்லைல்ல? இந்த விடாமுயற்சி படம் இப்போ தான் வரும். அதுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பேசுனாங்க தெரியும். இந்த விடாமுயற்சினால வந்து தயாரிப்பாளர் பிச்சை எடுக்கிற அளவு ஆகிட்டார். அவர் ஏன்டா இவரை வச்சு படம் எடுக்கிறோன்னு ஆகிட்டாங்க. இவர் எதுக்கு வண்டி வந்து ஓட்டுறாரு, இவர் எதுக்கு வந்து இந்த வயசில் இவருக்கு எது அவருடைய ஆம்பிஷன், அஜித்தோட ஆம்பிஷன் என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? பேசிட்டு இப்போ இந்த கடவுளே அஜித்ன்றது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அதை வந்து அஜித் ஒரு முடிவு பண்ணின்னு கேட்டால் ஒரு அறிக்கை விட்டார். மென்மையான ஒரு அறிக்கை விட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதையும் நீங்கள் சாதகமாக பயன்படுத்தினா தலை வணங்குகிறேன் அஜித் அவர்களேன்னு சொல்லிட்டு பேச இன்னமும் இவர் தான் சொன்ன பிறகு இவன் சொல்லி 4 நாள் ஆச்சு. அதனால தான் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டதுக்கு நான் தலை வணங்குகிறேன். என்ன நீ தலையும் வணங்க வேணாம், எதையும் வணங்க வேணாம், நீ என்ன வணங்கிருக்கேன்னு நான் பார்த்தேன். இதெல்லாம் நீங்கள் விஜய் கிட்ட சொல்லணும். கோல்டு காயின் கொடுக்குற விஜய் கிட்ட சொல்லலாம். இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார்னால் அது வந்து விஜய் தான். வேணா ரஜினியை வந்து கௌரவ சூப்பர் ஸ்டார்னு வேணால் சொல்லிக்கலாம். இது எப்படி இருக்குது? இங்கே கலெக்ஷனை மட்டுமே வச்சு இல்லை, இவ்வளோ காலம் ஃபீல்டில் நிற்கிறாருல, வெற்றி படங்களை கொடுக்குறாருல, கலெக்ஷனை வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்களா? நான் கேட்குறேன், கலெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் கேட்குறேன், 300 கோடி சம்பளம் வாங்கிட்டாரு, 1000 கோடி கடந்துடுச்சு புஷ்பா. வந்து விஜய் சூப்பர் ஸ்டார் கிடையாது, அல்லு அர்ஜுன் தான் சூப்பர் ஸ்டார் சொல்ல முடியுமா? ஒரு கட்டத்தில் விஜயே சொல்லிட்டார். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார்னால் ரஜினிகாந்த் தான் சொல்லிட்டார். ஆனால் இவனுக்கு விடலை. இப்போ அம்பானியோட கல்யாணத்தில் போயிட்டு இவர் டான்ஸ் ஆனார்ல, நான் விமர்சனம் பண்ணேன். இவ்வளோ வயசான காலத்தில் இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து நான் ஃப்யூச்சரை பற்றி சொன்னேன். ஆனால் எதிர்காலத்தில் அவருடைய பேர பிள்ளைகளை வந்து அம்பானியை காம்பரேட் பண்ணுற அளவுக்கு கூட ஆயிடலாம். ஆக முடியாதா? ஆக முடியும். அப்போ வந்து இது வந்து ஒரு வார்த்தை பேசப்படல, எங்கள் வீட்டு கல்யாணத்தில் வந்து டான்ஸ் ஆனார் சொல்லி. அப்போது சூப்பர் ஸ்டார்னால் அந்த மெரிட் நம்ம விடக்கூடாது. நம்மளுடைய சொத்து. கணவனுக்கு வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குதுன்றது ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சால் கூட, சீனு ராமசாமிக்கு வந்து இந்த மாதிரி தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி தர்ஷனாவுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அவங்க சகிச்சுட்டு வாழ்ந்துருப்பாங்க. அந்த சகிப்புத்தன்மை வந்து ஒரு லிமிட். அந்த லிமிட்டை தாண்டி ஒரு பொது வெளியில் வந்து 3வது நபர்கள் பேசுகிறாங்க. அந்த 3வது நபர்கள் பேசக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா உண்மைன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட பெண்ணே சொல்கிறா. இந்த காட்சி வந்து ஊடகத்தில் வந்த பிறகு பரவலாக எல்லா சொந்த பந்தங்களுக்கும் போயிடுது. வெளிநபர்கள் வீட்டுக்கு மேல் மாடியில் இருக்கிறவங்க, கீழ் மாடி இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், பின்னாடி எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச போது அப்போ அந்த உறவு எப்படி இருக்கும்? நயன்தாராவுடைய இந்த இன்டர்வியூ ஒரு பக்கம் அவங்க போல்டா வந்து அதை வெளியில இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது, இதுல என்ன ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசுறதுக்காகவே அவங்க ஒரு இன்டர்வியூ செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. எப்பவுமே இப்போ நீங்களே இருக்கீங்க, இப்போ வந்து ஒரு விஷயம் நல்லா இருக்கு. இப்போ நீங்க என்ன கால் பண்ணி கூப்பிட்றீங்க, இன்டர்வியூ கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த செலிபிரிட்டியாக இருந்தாலும் கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன கண்டென்ட் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்கன்னா அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், சார் இதுதான் கண்டென்ட்டு, இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் நேர்கணும். அப்படியான்னு நடக்கும். இப்போ நான் வந்து ஒரு செலிபிரிட்டி, நான் வந்துட்டு ஒரு சேனலில் வந்து உட்காந்துட்டு இந்த விஷயம் நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், சார் இந்த விஷயம் தேவையில்லை சார் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்போது இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ கேள்வியும் கேட்டு வந்து பதிலும் சொல்கிற அளவுக்கு ஒரு இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஸி ஹவர்ஸு, அதில் வந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அங்கே பல கேள்விகள் கேட்கும்போது ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. இதுக்காகவே ஒரு அந்தளவுக்கு இவங்க பெரிய ஆளும் கிடையாது. ஒரு கேள்வி கேட்கும்போது குறிப்பிட்டு ஒரு சேனல் வந்து இதை என்ன வந்து இந்த மாதிரி காரணம் பல கேள்விகள் இருக்குங்க அந்த இன்டர்வியூவில். இந்த ஒரு கேள்வி மட்டும் இல்லை, பல கேள்விகள் இருக்குது. அந்த பல கேள்விகளில் ஒரு கேள்வி வரும்போது இதை சொல்கிறாங்க. அப்போ வந்து இதை எங்கூட கிடையாது சார், அவங்க லைம்லைட்டில் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாங்க. அவங்க லைம்லைட்டில் இருக்கணும்னு சொன்னால் எவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க பண்ண முடியும். ஆனால் நான் இங்கே இதை நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். என்ன இவங்க விஷயத்தில் வந்து ஹர்ட்டான விஷயம் நான் சொல்கிறேன். ரொம்ப ஹர்ட்டான விஷயம் கேட்டால், அவங்க பிள்ளைகள் வந்து 2 பிள்ளைகள் வந்து அந்த அவங்க இருக்கிறாங்களே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து அந்த பிள்ளைகளுக்காக வந்து ப்ரைவசிக்காக சில விஷயங்கள் அவங்க ஏதோ செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி போட்டு நயன்தாராவின் அப்பார்ட்மெண்ட் அட்ராசிட்டி அப்படின்னு ஹெட்டிங். இதை படிக்கிறவங்க என்னமா நினைப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். இதை தாண்டி நிறைய இருக்குது, அது வேறு விஷயம், நான் அதை சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? ரொம்பவும் மோசமான இதெல்லாம் இருக்குது.
அப்போது இது வந்து குழந்தைகளை மையப்படுத்தி வந்து அவங்க வந்து அங்கே அதுக்குள்ள கண்டென்ட்டில் பேசணும்னு கேட்டால் குழந்தைங்களை மையப்படுத்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது இதெல்லாம் நடக்கும் தான். சரிங்களா? அவங்களோட பிள்ளைகள் இவ்வளோ வந்து ஒரு நடிகை குடும்ப விஷயத்தில் இவ்வளோ போகணுமா? நீங்கள் சொல்லுங்கள். அது நியாயம் இல்லைல்ல. நீங்கள் வேணா சொல்லலாம், லைம் லைட்டில் கேட்டால் பிள்ளைக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டா நீ நின்று போஸ்ட் கொடுக்குற. அப்படி இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு புல்லட் வாங்கினா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நம்மக்கிட்ட. சொல்கிறேன் நான். இப்போது இது எதை விளம்பரம் பண்ணணும்? இப்போ உங்களுக்கு நீங்கள் லைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். லைம் லைட்டில் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு அப்பனுடைய கடமை வாங்கி கொடுத்தீங்க, இல்லை அவன் வாங்கினானோ அதை நின்று நீ போஸ்ட் கொடுத்து நீ போடுறல, இணையத்தில் போடுற இல்லை. இதெல்லாம் வந்து அவங்களுடைய 2 பிள்ளைகளை அவங்க வளர்க்கும் போது அவங்க ஒரு ட்ரீம்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு நடிகர்னால ஒரு லிமிட் இருக்குமா? அது இவங்க நான் பார்த்த வரைக்கும் பிரபலமான இயக்குனர்கள், பிரபலமான நடிகைகள், பிரபலமான நடிகர்கள், இன்னும் பிஆர்ஓக்கள், சினிமா வட்டாரத்தில் இருக்கும் எத்தனை பேரும் வந்துக்கிட்டான் இவங்கள ஒரே ஒரு விமர்சனம் தான் பண்ண. யோகி பாபு விஷயத்தில் தான் இவங்க பேசுறது எல்லை மீறி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, ஒரு நடிகர்னால் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? ஒரு காமெடி நடிகர்னால் என்ன வேணாலும் கேட்கலாமா? நடிகர் சங்கம் இருக்கா செத்து போச்சான்னு சொல்லி கேட்டு நான் தான் கண்டித்து பேசினேன். அதுக்கு ரியாக்ஷன் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? எப்படிப்பட்ட வந்து ஒரு வரவேற்பு இருந்தது தெரியுங்களா? யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்களான்னு நான் நினச்சேன். இந்த 3 பேருக்கு ஆதரவாக ஒருத்தர் பேச மாட்டாங்களா? அன்றைக்கி 3 நாள் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தது எனக்கு. ஒரு விசேஷத்தில் போனால் கை கொடுக்குறாங்க. என்னென்னு கேட்டால், சார் ரொம்ப நியாயமாக பேசுங்க. நான் பிரபலமானவங்க பேரை சொல்ல நான் விரும்பலை. அது நான் வந்து ஏதோ லைம் லைட்டுக்கு வரத்துக்காக சொல்கிற மாதிரி ஆகிடும். பிரபலமானவர்கள் ஊடகத்தில் பெரிய ஜாம்பவனுங்களாம் சொன்னாங்க, ரொம்ப கரெக்டாக பேசியிருக்கீங்கண்ணா. உண்மையில் யாருமே இந்த அளவுக்கு துணிச்சலாக பேசவே இல்லை. நீங்கள் தைரியமாக துணிச்சலாக பேசுனீங்க. நீங்கள் உங்களுடைய மதத்தை வந்து ஒரு போர்வையாகவும், உங்கள் சாதியை வந்து ஒரு போர்வையாகவும், சினிமாவில் இருக்கிற வந்து பலவீனங்களை வந்து நடிகர்களோட பலவீனங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அட்ராசிட்டி நீங்கள் பண்ணுவீங்க. 2 குழந்தைங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு அங்கே சின்ன ஒரு சச்சரவு ஏதோ நடந்தது. அதில் வந்து நயன்தாரா பண்ணக்கூடிய அட்ராசிட்டி எல்லாம் உச்சபட்சமாக இல்லையா? இதெல்லாம் நியாயமாக இல்லைல்ல? யாரானா நான் இப்போ கூட சொல்கிறேன். இப்போ நாளைக்கே நயன்தாரா விஷயம் உணவுன்னா நானே பேசியிருக்கேன். தனுஷ் தரப்பில் தான் நியாயம் இருக்குது. இந்த பொண்ணு ஆர்வ கோளாறில் இவங்க வந்து ரொம்ப உரிமை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அது தவறு தான் அப்படின்னு நானும் பேசியிருக்கிறேன். இதே நெட்ஃப்ளிக்ஸ் இந்த விஷயத்தில் வந்து தனுஷ் பக்கம் இப்போ நான் சொல்கிறேன், தனுஷ் ஸ்ட்ராங்காக நின்ட்டார்னா தனுஷ் பக்கம் தான். ஏன்னா சட்டம் தெரிஞ்சாலும் நம்ம சொல்கிறோம். சட்டம் தெரிஞ்சவங்களோட வட்டாரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக இது வந்து நானும் சட்டம் தெரிஞ்சவங்கக்கிட்ட நான் தேடிலாம் போக தேவையில்லை. ஊர்வலத்தெல்லாம் வழக்கறிஞரை தேட தேவையில்லை. வீட்லேயே இருக்கிறாங்க. கேட்கும்போது சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தனுஷுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதில் சமரசம் ஏற்படலாம். நீங்கள் அந்த வேலையை யார் வேணால் செய்யலாம். ஆனால் ஒன்று அந்த பக்கம் சப்போர்ட் பண்ண. அதான் ஆரம்பித்தே சொன்னேன், இந்த வீடியோ பேசவும் சொன்னேன். ஒன்று நீங்கள் நயன்தாராக்கு சப்போர்ட்டாக வந்து யார் வேணால் பேசலாம். விக்னேஷ் சிவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மனைவின்ற முறை சப்போர்ட் பண்ண முடியும், கணவன்ற முறை சப்போர்ட் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த அந்தப்புறம் அந்தனன், பீலா பிஸ்மி, இந்த சத்தில்லாத சக்திவேல் இவங்க எல்லாமே வந்து தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது சொல்லலை. ஆனால் ஒரு மீடியாவில் வந்து நீங்கள் பேசும்போது நீங்கள் வைக்கக்கூடிய டைட்டில் உள்ளே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சார்பு நிலையில் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பத்திரிகையாளர்? நீங்கள் என்ன ஊடகவியலாளர்? உங்களுக்கு என்ன நடுநிலை பார்வை இருக்குது? உங்களுக்கு என்ன நியாய பார்வை இருக்குது? நீதியின் பார்வை எப்படி இருக்குது உங்களுக்கு? ஒன்று சட்டம் சார்ந்து பேசுங்க, இல்லை நியாய பார்வையில் பேசுங்க. சட்டம் செல்லாத இடங்களில் மனசாட்சி சொல்லணும். இங்கே மனசாட்சிப்படியும் தவறு, சட்டப்படியும் தவறு. ஒரு விஷயத்தில் அவர் ஹர்ட் ஆகியிருக்கிறாரு. குறைஞ்சபட்சம் திருமணத்துக்கு கூட என்னை கூப்பிடலன்னு சொல்கிறார், காயப்பட்டிருக்கிறார். நட்பு முறையில் அங்கே விரிசல் ஆகிருக்கு நட்பில். அப்போது அது சம்மந்தமாக அவங்க வந்து எடுத்துக்கிட்ட அந்த ஒரு உரிமை வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஈகோ கிளாஷில் வந்து நின்றுச்சு. அப்போது அவங்களுக்குள்ள 2 பேர் தரப்பில் பேசினாலும் முடிஞ்சு. இதில் விக்னேஸ்வரன் கூட பேசக்கூடாது. அப்போது அவங்க ஏதோ ஒரு முயற்சி கூட சமரசமாக போகிறதுக்கான முயற்சி கூட எடுத்துருக்கலாம். சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லா உறவையும் நீங்கள் பிளவுபடுத்துகிற மாதிரி தான் எங்களோட நடவடிக்கை இருக்குமா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அது இமானுடைய அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன், விமர்சிக்கலாம். ஒரு பிரச்சனை விஷயமாக ஒரு நாள் விமர்சிக்கலாம், அடுத்த நாள் கூட விமர்சிக்கலாம். நீங்கள் கிடைக்கிற மீடியாலாம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் மீடியாலையும் நீங்கள் 3ஆக பேசுகிறீங்க. வலைபேச்சில் என்ன பேசுகிறீங்க, அதுதான் வலைபேச்சு வாய்ஸ், அதுதான் வலைபேச்சு அந்தனன். அதே இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதே ஒரு மீடியாவில் போய் இன்னொரு 10 மீடியாவில் உட்காந்து அதே விஷயம் பேசுகிறீங்க. என்ன நியாயம்? அப்போது ஒரு 50,000 பேர் 10 மீடியாவில் பேசுகிறீங்கன்னா என்னாச்சு? அப்போது ஒரு லட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வந்து வியூஸ் வருதுன்றதுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்றாங்க அந்த அம்மா. கரெக்டாக தானே பேசுகிறாங்க. இப்போ நயன்தாரா இந்த விஷயத்தில் அவங்க பேசுறது சரியாக தான் படுது, நியாயமாக தான் படுது. அவங்க வேறு யாரையும் சொல்லலையே. இப்போ பைல்வான் இருக்கிறாரு, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லவே இல்லையே. கோடங்கி வந்து ரொம்ப டிசிப்ளைன்டாக வந்து தம்ப்லைனில் கூட உள்ளே நுழைவார்.
நானாவது நிறைய வீடியோக்கள் பேசும்போது கடந்து போயிடுவேன் டைம் இல்லாமல். ஆனால் வந்து கோடங்கி கரெக்டாக இருப்பார். அப்போது சினிமா விமர்சனர்கள்னால் ஒரு வரம்போடு நிற்கணும். அதை தாண்டி இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலும் பேச வந்துட்டீங்க. ஏன்னா வாய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுது, வயிற்றுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டீங்க. பொலிட்டிக்கலாக வந்து பேசும்போது அதனுடைய வழி என்னன்றது தெரியும். அது இன்னும் இவங்க வந்து சரியான முறையில் வந்து யாருக்கிட்டையும் இவங்க வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ யோகி பாபு தொடங்கினார், இப்போ நயன்தாரா எடுத்துருக்கிறாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வழக்காக இவங்களை வந்து அலைய விட்டாங்கன்னா சரியாயிடும். வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு 4 தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அப்போ சரியாயிடும். ரசிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்கிறாங்க. ரசிகர்களும் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதே அஜித் விஷயத்தில் இந்த விடாமுயற்சி படம் இப்போ தான் வருது. அதுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பேசுனாங்க தெரியும். இந்த விடாமுயற்சினால வந்து தயாரிப்பாளர் பிச்சை எடுக்கிற அளவு ஆகிட்டார். அவர் ஏன்டா இவரை வச்சு படம் எடுக்கிறோன்னு ஆகிட்டாங்க. இவர் எதுக்கு வண்டி வந்து ஓட்டுறாரு, இவர் எதுக்கு வந்து இந்த வயசில் இவருக்கு எது, அவருடைய ஆம்பிஷன், அஜித்தோட ஆம்பிஷன் என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா. பேசிட்டு இப்போ இந்த கடவுளே அஜித்ன்றது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பரவலாக ஒரு சில மிஸ்கிரியன்ஸ் வந்து பண்ணுறாங்க. சில குழப்பவாதிகள் வந்து நான் கேட்டால் அமைச்சர்களுடைய பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சியெல்லாம் வந்து திட்டமிட்டு உள்ளே நுழைஞ்சு இந்த மாதிரியான குரல் கொடுக்கறது பார்க்குறோம் பரவலாக. அதை வந்து அஜித் ஒரு முடிவு பண்ணின்னு கேட்டால் ஒரு அறிக்கை விட்டார், மென்மையான ஒரு அறிக்கை விட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டார். இதையும் நீங்கள் சாதகமாக பயன்படுத்தினா தலை வணங்குகிறேன் அஜித் அவர்களேன்னு சொல்லிட்டு பேச, இன்னமும் இவர் தான் சொன்ன பிறகு இவன் சொல்லி 4 நாள் ஆச்சு. அவர் ஒரு முடிவு எடுத்து அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், இவரால் தான் அவர் சொல்கிற மாதிரியும் கேட்டால் தலை வணங்குகிறேன் அஜித் அவர்களே, நான் சொன்ன வீடியோ அவர்கள் காதுக்கு போயிருக்கு, அதுக்கு பிறகு தான் அவர் வந்து இப்படி அறிக்கை விட்டுருக்காரு. அப்படிலாம் கிடையாது. அஜித்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் விஜய் கிட்ட சொல்லணும். கோல்டு காயின் கொடுக்குற விஜய் கிட்ட சொல்லலாம், அஜித் கிட்ட சொல்லாமா. அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட், ஒரு ஸ்டேஜ் வரும்போது சொல்கிறார். இப்போ ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல, அதுக்கும் ஒரு அறிக்கை வரும். ஆனால் நிதானம் இருக்குது. ரொம்பவும் பொறுமையாக நிதானமாக அவர் தலைன்ற அந்த வார்த்தையே சொல்ல வேணாம்னு சொல்கிறார். இதை வரவேற்பாரா? இது எனக்கு நல்லா தெரியும். எப்படியும் வந்து அஜித் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரும்னு தெரியும், எதிர்பார்த்தோம். நாம் சொல்லி தான் அஜித்துக்கு தெரியணுன்றது கிடையாது. நம்மளை விட வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிக்கிறார். இவர் சொல்கிறார், நான் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன், அதனால தான் இதுன்னு நீ சொல்லிவிட்டு அப்படி தான் சொல்லிவிட்டு இப்படி தான் பேசுறது எனக்கு என்ன, அதனால தான் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டதுக்கு நான் தலை வணங்குகிறேன். என்ன நீ தலையும் வணங்க வேணாம், எதையும் வணங்க வேணாம், நீ என்ன வணங்கியிருக்கேன்னு நான் பார்த்தோம். இவங்க எல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு கட்டத்தில் அஜித் அண்ட் விசஸ் விஜய்ன்னு சொல்லிட்டு ரசிகர்லாம் மோத விட்டு தான் இவங்களுடைய வீடியோக்களே வந்து பதிவேற்றம் பண்ணாங்க. ரஜினி வந்து அவருடைய கெரியரில் அவரோட இருந்த வந்து சமகால போட்டியாளர்கள் இருக்காங்கல்ல, அத்தனை பேரையும் ஜெயிச்சிட்டார், அத்தனை பேரும் வின் பண்ணிட்டார் ரஜினி. அவர் கூட ஃபீல்டில் இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீனியர் கூட சொல்ல முடியும், அவங்க எல்லாமே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. சில பேர் ஃபீல்ட் அவுட் ஆகி இறந்தும் போயிட்டாங்க. நான் குறிப்பிட்ட யார் நான் சொல்ல ஆல் ஓவர் இந்தியா, நாட் ஒன்லி தமிழ்நாடு. இப்போது ஒரு முழு அதுக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பட்டத்தோடு இன்றைக்கும் நிற்கிறாரு. இன்றைக்கும் சமகால நடிகர்லாம் காணப்படி இன்றைக்கி இருக்கிற 3வது தலைமுறையோடு போட்டி போடுற அளவுக்கு இன்றைக்கி நிற்கிறாரு. அவரை போய் ஒரு வார்த்தை சொன்னாங்கம்மா, என்னால் ஜீர்ணிக்க உங்களை சத்தியமாக சொல்கிறேன். இந்த நபர், நான் பீலா பிஸ்மி சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார்னால் அது வந்து விஜய் தான், வேணா ரஜினியை வந்து கௌரவ சூப்பர் ஸ்டார்னு வேணால் சொல்லிக்கலாம். இது எப்படி இருக்குது? இங்கே கலெக்ஷனை மட்டுமே வச்சு இல்லை, இவ்வளோ காலம் ஃபீல்டில் நிற்கிறாருல, வெற்றி படங்களை கொடுக்குறாருல, கலெக்ஷனை வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்களா? நான் கேட்குறேன், கலெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் கேட்குறேன், 300 கோடி சம்பளம் வாங்கிட்டார், 1000 கோடி கடந்துடுச்சு புஷ்பா. வந்து விஜய் சூப்பர் ஸ்டார் கிடையாது, அல்லு அர்ஜுன் தான் சூப்பர் ஸ்டார் சொல்ல முடியுமா? சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரே ஒரு கார்னர்லேருந்து வரக்கூடிய பட்டம் கிடையாது, பல தரப்புலேருந்து வரணும். ரஜினி தான். நான் இன்றைக்கி ஏதோ நான் ரஜினி ஃபேன் கிடையாதுமா, நான் ஓப்பனாக யாருக்கும் நான் ஃபேன் கிடையாது. இது நான் யாருக்கும் ஃபேனும் கிடையாது, மிக்சியும் கிடையாது, கிரைண்டரும் கிடையாது. நான் சொல்கிறேன் ஒரு அவர் கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள்லாம் வந்து பைரவி படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. தாய் மீது சத்தியம்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஆக்ஷன் மூவி. அதில் வந்து கேட்டேன், இன்றைக்கி இருக்கிற மோகன் பாபு சண்டை போட்டார்ல, அவர் கூட அதில் ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்கிறார். அந்த படம்லாம் வரும்போது நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்போ எனக்கு அந்த படம்லாம் வரும்போதெல்லாம் 8 வயசு 10 வயசு 12 வயசு எனக்கு. அப்போல்லாம் வந்து எவ்வளோ வந்து போனா ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரோலில் வந்து சிவகுமார் போயிடுவார். அந்த அதில் வந்து அவ்வளோ அனுதாபத்தை அள்ளக்கூடிய ஒரு கேரக்டர். 6லிருந்து 60 வரைக்கும் ஒரு படம். இதெல்லாம் வந்து ரஜினியோட கெரியரில் இன்றைக்கி வரைக்கும் 3 முகம்னு ஒரு அலெக்ஸ் பாண்டேன்னு ஒரு இன்ஸ்பெக்டர், அப்படி ஒரு நடையை நடக்கிறதுக்கு இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் ஹாலிவுட்லேயே கிடையாது, அப்படி ஒரு நடை யாருமே நடக்க முடியாது. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு நடந்து வருவார் ரஜினி. அப்படிப்பட்ட இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.
அவரை வந்து இவங்க தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். உண்மையிலேயே நான் சொல்கிறேம்மா, என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் மாற்று கருத்து வைங்க, ரஜினியை கூட நீங்கள் விமர்சனம், இப்போ நான் கூட விமர்சனம் பண்ணேன். இப்போ அம்பானியோட கல்யாணத்தில் போயிட்டு ஒரு டான்ஸ் ஆனார்ல, நான் விமர்சனம் பண்ணேன். இவ்வளோ வயசான காலத்தில் இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து நான் ஃப்யூச்சரை பற்றி சொன்னேன். ஆனால் எதிர்காலத்தில் அவருடைய பேர பிள்ளைகளை வந்து அம்பானியை காம்பரேட் பண்ணுற அளவுக்கு கூட ஆயிடலாம். ஆக முடியாதா? ஆக முடியும். அப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு வார்த்தை பேசப்படல, எங்கள் வீட்டு கல்யாணத்தில் வந்து டான்ஸ் ஆனார் சொல்லி. அப்போ சூப்பர் ஸ்டார்னா அந்த மெரிட் நம்ம விடக்கூடாது. நம்மளுடைய சொத்து, தமிழ்நாட்டோட சொத்து சூப்பர் ஸ்டார்ன்ற ரஜினிகாந்த். நம்ம தமிழ் அப்போ அங்கே போய் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் குடும்பத்தில் போய் அவன் பெரிய கோடீஸ்வரனாக கூட அங்கே போய் டான்ஸ் ஆனது தப்பு நான் பேசினேன். பல சினிமா வட்டாரத்துலேருந்து பலரும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க சார். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அவங்க பேர பிள்ளைங்க கூட இது அவமானம், இது ரஜினி டான்ஸ் ஆடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது வேறு. ஆனால் ஒரு வன்மத்தோடு நீங்கள் வந்து வந்து அவரை வந்து பாருங்க, கிட்னி அவர் சொந்தம் இல்லை, இதயத்திலும் ஸ்டென்ட் வச்சுருக்கு 2, வயோதிகம் 72 வயசு. அவருடைய சமகால போட்டியாளர் உங்களுக்கு தெரியும் கேட்டால் அமிதாப் பச்சனா சீனியர், அவரே வந்து கெஸ்ட் ரோலில் நடிச்சுட்டு போயிட்டார். அப்படி இருக்கும்போது ரஜினியை வந்து நீங்கள் எப்படி தரந்தாந்து இவங்க பேசுகிறாங்க? எத்தனை வீடியோ தெரியுமா நான் காட்டுமா உங்களுக்கு? ஏதோ ஒன்று நினச்சிடாதீங்க. இதே அந்தப்புறம் பீலாபிஸ்மியும் அவ்வளோதான். ஒரு கட்டத்துக்கு கேட்டினா விஜய்கிட்டேருந்து பணம் போகிறதுனாலேயே இப்போ சமீபத்தில் என்ன கேட்டினா, இந்த லியோ படத்துக்கு பிறகு இந்த காக்கா கழுகு பிரச்சனையை வந்து பெருசாக எடுத்து பேசுனதே இவனுக்கு தான். அது அப்படியே ஈஸியாக கடந்து போயிடலாம். ஒரு கட்டத்தில் விஜயே சொல்லிட்டார், என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் சொல்லிட்டார். ஆனால் இவனுக்கு விடலை. அவர் சொல்லிடுவாருங்க, கௌரவ சூப்பர் ஸ்டார். ஏன்னா இது இவ்வளோ கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கேட்குறேன், அல்லு அர்ஜுன் தான் சூப்பர் ஸ்டார். ஒரு பக்கம் அப்படி தூக்கிக்கிட்டேன் பார்த்தீங்களா? அதனால் யாரையும் வந்து தரந்தாழ்ந்து பேசுகிறதுக்கு சினிமா விமர்சனம் இல்லைம்மா. அந்தந்த பிரச்சனை அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்களா, அடுத்தது கடந்து போயிடுங்க. பணம் வருதுன்றதுக்காகவே நீங்கள் இஷ்டத்துக்கு ஒருத்தர் கார்னர் பண்ணி நெருக்கடிக்கு ஆளானா இப்போ நயன்தாரா மாதிரி ஆட்கள் இன்னும் அடுத்தடுத்து வரும் பாருங்கள். இயக்குனர் சீனு ராமசாமி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவங்களுடைய மனைவியை பிரியறதா விவாகரத்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருந்தாரு. இதுக்கான காரணம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷத்துலேயே ஒரு 3-4 செலிபிரிட்டிஸோட விவாகரத்துங்கிறது இது எப்படி தெரியுமா? இங்கே நான் சொல்கிறேம்மா, முதல்ல அடிப்படையில் ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் வரும். நம்ம ஆண் என்பதால் ஆண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறது அப்படிலாம் கிடையாது. இது வந்து இன்னும் ஆணாதிக்க சமுதாயமாக தான் இருக்குது. சரி, பெண்கள் வந்து சுதந்திரம்னு சொல்லிட்டு பேசணும்னா பெண்கள் எதை வந்து சுதந்திரமாக நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஆடை விஷயத்துலேயும் இரவு 12 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போகிற இதை தான் சுதந்திரமாக நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை. முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தில் ஒரு சம வாய்ப்பு வழங்கணும். குடும்பத்தில் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நாட்டில் கொடுக்கறதெல்லாம் விட்டுருங்க. இங்கே வந்து பல கவுன்சிலருடைய பின்னாடி வந்து புருஷன் தான் இருக்கிறான். பல எம்பிகளுக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரோ ஒரு ஆண் தான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருக்குது இங்கே சூழ்நிலை, அப்படி இருக்குது. ஆனால் சம வாய்ப்புன்றது பெண்களுக்கு வந்து மறுக்கப்படுது. முதல் காரணம் அதுதான். இப்போது சம வாய்ப்பு வந்து வழங்கும் போது அதீத சுதந்திரம்னு இவங்க எடுத்துறோம். அது அதீத சுதந்திரம் வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனம் வச்சுங்களேன். இப்போ அதை எடுக்கும்போது என்னன்னு கேட்டால், குடும்பத்தில் கருத்து வேற்றுமை வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ யாரெல்லாம் வந்து விவாகரத்து பண்ணுறாங்கன்னா ரொம்ப படித்தவங்களாக இருக்கிறாங்களா, ரொம்ப பண்பட்டவங்களாக இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இப்படியும் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. விவாகரத்துன்றது ஒரு பொதுவானது, கணவன் மனைவிக்கு பொதுவானு கேட்டால், இதில் ரொம்ப படித்து பண்பட்டவங்க ரொம்பவும் வந்து கேட்டால் வந்து வாழ்க்கையோட புரிதல் இருக்கிறவங்களும் விவாகரத்து பண்ணுறாங்க. எந்த விதமான வாழ்க்கை புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களும் விவாகரத்து பண்ணுறாங்க. நான் சொல்கிறது சினிமா வட்டத்தில் பொதுவாக சொல்கிறேன். பல விவாகரத்துகளை நான் சந்திச்சிருக்கிறேன். நீதிமன்றத்தை சந்திச்சிருக்கேன்னா நான் போயிருக்கிறேன். அப்போ வந்து விவாகரத்துக்காக வந்து வரக்கூடிய அந்த நடிகர் நடிகைகள் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். அப்படி பார்க்கும்போது கேட்டால் வந்து அங்கே படித்தவங்களும் தான் வராங்க, ஏழைகளும் வராங்க. என்ன கேட்டால் விவாகரத்து வழக்குக்காக வராங்க, ஜீவனாம்சம் கேட்டு வராங்க, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் பொதுவாக நான் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆணாதிக்கம் இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த விவாகரத்து பண்ணுறவங்க இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து தவறான நடத்தையின் மூலமாக பெண்கள் வேறு வழியே இல்லாமல் விவாகரத்து கேட்குறவங்க இருக்கிறாங்க, இல்லை ஜீவனாம்சம் கேட்குறவங்க இருக்கிறாங்க. என் கூட அவர் வாழலைங்க, அவர் வேறு ஒரு பொண்ணோட வாழ்கிறாரு, ஆனால் எனக்கு அட்லீஸ்ட் வந்து என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும், நான் வாழ்க்கை நடத்துக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படி சொல்லி கேட்குறவங்க. ஜீவனாம்சத்துக்காகவே விவாகரத்து கேட்குறவங்க எப்படி அவன் வாழன்னு ஆகிப்போச்சு, என்கிட்ட வாழ இன்னொரு பொண்ணோட வாழலாம், எனக்கு வந்து வழி சொல்லுங்கள், அப்படி நீதிமன்றத்தை அணுகிறவங்களும் இருக்கிறாங்க. இது சராசரியாக நான் பொதுவாக எல்லாரும் மட்டும் சொல்லுவேன். சினிமாவில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வந்து கேட்டிங்கன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள், நடிகர்கள் பெரும்பாலும் அதே துறையை சார்ந்த நடிகைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களோட வந்து முரண்கள் ஏற்படுது. அதோடு விலகிறாங்கன்னா பரவாயில்ல. அது வந்து அவங்களுக்குள்ளே வந்து கேட்டால் ஒரு ஈக்குவல் நான் நடிகன், நீயும் நடிகை,
அப்படின்ற அந்த அடிப்படையில் வந்து சில நேரங்களில் கருத்து வேற்றுமை பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் அப்படி வரமாட்டேங்குது கருத்து வேற்றுமை. பெரும்பாலும் இப்படி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒரு கிராமத்தில் வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நீங்கள் அப்படி மீன் பண்ணால் எனக்கு நான் பொறுப்பில்லை. ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தர் அங்கேருந்து அந்த குடும்பத்தை அப்படியே பெயர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே சென்னையில் இருந்தாருன்னா பரவாயில்ல. தொழில் வந்து இங்கே சென்னையில் அவருக்கு. ஆனால் கிராமத்தில் குடும்பம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த மனைவிக்கு தெரியாமல் இங்கே வேற ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறார். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே ஒரு தனி வாழ்க்கை, இங்கே பிள்ளைகள், அங்கே பிள்ளைகள். ஒரு கட்டத்துக்கு மேலே மார்க்கெட் இழந்து வாய்ப்பே இல்லாத போது, அது நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், இல்லாத போது அப்போது வந்து பிரச்சனை வெடிக்குது. இவர் சம்பாதிச்ச சொத்துக்கள் யாருக்கு கொடுக்கணும்போது அப்போது வந்து இந்த மாதிரி அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே பல பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இயக்குனர்களாக இருந்து நல்ல ஒரு என்ன சொன்ன வெளிச்சத்தில் இருந்து அதுக்கப்புறம் வாய்ப்பெலாம் இல்லாத போது, நான் வந்து இது வரைக்கும் நான் இவரை சொல்லவே இல்லை, சீனு ராமசாமி வாய்ப்பே இல்லாத போது அங்கே வந்து வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வாய்ப்பு இருக்கும்போது இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆகும்போது அது வராது, பிரச்சனை வராது. ஆனால் வாய்ப்பு இல்லாத போது அந்த குறிப்பிட்ட ஒரு நடிகையோ அல்லது வந்து நடிப்பு வட்டாரத்தில் இல்லாத ஒரு பெண்ணோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேற்றுமை இவங்களுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து சகிச்சுட்டு வாழலைன்னு கேட்டால் பலரும் சகிச்சுட்டு தான் வாழறாங்க. இங்கே வந்து ஒரு இப்போ நம்ம இவர் விஷயத்தில் எடுத்துங்களேன், சீனு ராமசாமி வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஹேமா கமிட்டி விஷயம் வந்தபோது இப்போ இந்த 3 குரங்குகளோடு ஒப்பிட்டாங்க இல்லையா, இந்த நபர்களே வந்து கேட்டிங்கன்னா அவங்க தான் முதல்ல இதை எடுத்து என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, சீனு ராமசாமி வந்து ஒரு நடிகைக்கு வந்து வழக்கு எண் 18ன்ற அந்த நடிகைக்கு வந்து இவர் வந்து டார்ச்சர் கொடுத்தாரு, மோனிஷா யாதவ்னு நினைக்கிறேன். இவர் வந்து நெருக்கடி அதாவது பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த நடிகை வந்து அந்த படத்தை வந்து விலகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த செய்தி வெளியான பிறகு தான், நல்லா புரிஞ்சுங்க, இந்த செய்தி வந்து இவங்க வெளியிட்ட பிறகு தான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் கன்ஃபார்ம் பண்ணால் அந்த நடிகையும் ஆமாம் அப்படின்னு நான் இதுக்காக தான் நான் வெளியேறிட்டேன் அந்த படத்தைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் வந்து என்ன பதில் கொடுத்தாருன்னா உங்களுக்கு தெரியும்னு கேட்டால், அதுலேயும் நேரடியாக வந்து எனக்கு அந்த நடிகைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா நேரடியாக சொல்லவே இல்லை. அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறாரு, ஆனால் பூசுகிற மாதிரி மறுத்ததுக்கு வலிமையை எதிர்க்கல. ஆனால் அதை தாண்டி இவங்களை சார்ந்தார். என்னென்னு கேட்டால், நீங்கள் வந்து இவங்க வந்து ரொம்ப யோக்கியங்களா அந்த மாதிரி அது மாதிரி, அதாவது பிஸ்மியே வந்து நேரடியாக வந்து இவர் வந்து சார்ந்ததெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து தன் கணவனுக்கு வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குதுன்றது ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சால் கூட, சீனு ராமசாமிக்கு வந்து இந்த மாதிரி தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி தர்ஷனாவுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அவங்க சகிச்சுட்டு வாழ்ந்துருப்பாங்க. அந்த சகிப்புத்தன்மை வந்து ஒரு லிமிட். அந்த லிமிட்டை தாண்டி ஒரு பொது வெளியில் வந்து 3வது நபர்கள் பேசுகிறாங்க. அந்த 3வது நபர்கள் பேசக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா உண்மைன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட பெண்ணே சொல்கிறா. இந்த காட்சி வந்து ஊடகத்தில் வந்த பிறகு பரவலாக எல்லா சொந்த பந்தங்களுக்கும் போயிடுது. வெளிநபர்கள் வீட்டுக்கு மேல் மாடியில் இருக்கிறவங்க, கீழ் மாடியில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், பின்னாடி எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச போது அப்போது அந்த உறவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு ஒதுங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னால் வெளிப்படையாக அவங்கள்ட்ட சொல்ல முடியல. மழைக்காக ஒதுங்கினா பிரச்சனை கிடையாது. ஏதோ வீட்டிலேயே நம்ம டீ சாப்பிட்டுருக்கோம், வெளியில் போகணும், போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளையும் உட்காந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டிங்கன்னா இது வெளிச்சத்துக்கே வந்துடுது. என்னங்க அவர் வீட்டு சாப்பாடே சாப்பிட்றது இல்லைங்க, எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோட்டலில் தாங்க சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ அது வெளிச்சத்துக்கு வராமல் வரைக்கும் கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, சகிச்சுப்பாங்க. ஏன்னா கேட்டால் பிள்ளைகள்லாம் இருக்குது, படிப்பு இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லி சகிச்சுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதையே ஒரு அவமானமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். வாழ்க்கையில் வந்து குறைஞ்சபட்சம் அங்கே பல குடும்பங்கள், ஏதோ சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்களுக்கு தனியாக வாழ்க்கை இல்லை, நடிகர்கள்லாம் தனியாக வாழ்க்கை இல்லை, இயக்குநர்கள்லாம் வாழ்க்கை இல்லை, சினிமாவில் இருக்கிற 24 கிராஃப்டில் இருக்கிறவங்களாம் ஒரு வாழ்க்கை இல்லை. அவங்களும் சராசரியாக தான் ஒரு குடும்பம் தான் நடத்துகிறாங்க. அவங்களுக்கும் எல்லா விதமான மான உணர்வுகளும் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து தன் கணவன் வந்து விமர்சிக்கப்படுறான்னு சொல்லும்போது அது யாரால் விமர்சிக்கப்படுறாங்க, யாரோ 3 பேர் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து அந்த பெண்ணும் ஆமாம் எனக்கு வந்து பாலியல் ரீதியாக எனக்கு தொல்லை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை வந்து பொது வெளியில் வந்துட்ட பிறகு அவங்களுக்கு ஏற்கனவே அரசல் புரசலாக தெரிஞ்சிருந்தால் கூட அந்த தர்ஷனா வந்து அதுக்கு மேலே வந்து அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ரியாக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கும், பல்வேறு வகையான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று இவரோட தொடர்பு துண்டிச்சுப்பாங்க, உடல் ரீதியான தொடர்பு துண்டிச்சு. சராசரி பெண் சொல்கிறேன், நான் தர்ஷனா சொல்ல, சராசரி பெண் வந்து தன் கணவன் வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கான்னு கேட்டால் மன ரீதியாக உடஞ்சி நொறுங்கிடும். கண்ணாடி உடஞ்சிச்சு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி சொன்னாங்க பாருங்கள், கண்ணாடி உடஞ்சி நொறுங்கிடும். உடஞ்சி நொறுங்கினாலே அவ ஈடுபாடு போயிடும், தன் அன்பும் காதலும் போயிடும்.
சரிங்களா? எவ்வளோதான் நீங்கள் அன்பும் காதலும் வந்துக்கிட்ட தன் கணவன் வந்து காமத்துக்காக இன்னொரு பெண்ணோட வந்து அவன் ஐக்கியமானா எந்த பொண்ணையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து உடஞ்சிடும். இதை தாண்டி பிள்ளைகளுக்காக சகிச்சுட்டு வாங்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு அவமானம் ஏற்படுது. கேட்பாங்கல்ல, இது கேட்டேன் என்ன உங்கள் அப்பா பற்றி மீடியாவில் ஃபுல்லாக எடுத்து சொல்லி ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணு வந்து கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். இப்போ புரியுதுங்களா? ஒரு தனி மனிதன் வந்து ஒரு கணவன்ற அந்த ஸ்தானத்தை அடையும் போதும், அல்லது அதை தாண்டி வந்து தந்தைன்ற ஸ்தானத்தை அடையும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வாழ்க்கை இவங்களுக்கான சீனு ராமசாமிக்காக மட்டுமே கிடையாது வாழ்க்கை. அவங்க மனைவிக்கான வாழ்க்கை, அவங்க பிள்ளைகளுக்கான வாழ்க்கை, அவங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அவமானம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நீ பெரிய ஜாம்பவான்னு சொல்லிக்கலாம். நான் பெரிய 8 படம் எடுத்துட்டேன், எல்லா படமும் ஹிட் படமாக கொடுத்துட்டேன். டேய் அதெல்லாம் வேறு, அதெல்லாம் ப்ரொஃபஷ்னல். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு அவமானம். நீ எவ்வளோ கோடி சம்பாரிச்சுட்டாலும் நீ அவமானத்தில் நீ கொடுக்குற. அப்போ அதுக்கு மேலே வந்து அவங்களால வாழ முடியல. ஒரு படத்தை இதில் கூட அந்த ஞானக்கிருக்கன் ஒருத்தர் இருக்கான்ல, அந்த ஒரு இயக்குனர் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? நீங்க வந்து இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் பேர் சொல்லியே சொல்லலாமே சார். இல்லை வேண்டாம் இருக்கட்டும். ஏன்னா நான் ஏற்கனவே பல தடவை வந்து சொன்னதுனால குறிப்பிட்டு சொல்ல. அவர் வந்து ஒரு முறை வந்து சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட வந்து மனைவி வந்து டைவர்ஸ் பண்ணவர் தான் அவர். சரிங்களா? அவர் சொல்லும் போதுன்னு கேட்டிங்கன்னா வந்து சரி சொல்லிடுறேன். மிஷ்கின் நல்ல மனிதர், ஒரு ஞானக்கிருக்கன் தான். அவர் சொல்லும் போது என்னென்னா ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு பேட்டியில் சொல்லும் போது கேட்டினா அவருடைய மனைவி வந்து அவர் டைவர்ஸ் பண்ணவர் தான். ஆனால் அவர் புள்ள மேலே ரொம்ப பாசம். பொண்ணு அவருக்கு மகள் மேலே அவருக்கு ரொம்ப பாசம். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் விவாகரத்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு கோபக்காரர் தான், வந்து ஆவேசமாக பேசக்கூடியவர் தான், அதிரடியாக பேசக்கூடியவர் தான். ஆனால் வந்து அவர் மனைவி விட்டு பிரிஞ்சுட்டார். சரி, பிரிஞ்சுட்டு வந்து அவருக்கு வேறு தொடர்பு இருக்கா அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்ல. அது 3 பேர் பார்த்துப்பாங்க. அந்த வேலையை அவங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நமக்கு அது இல்லை. ஆனால் மகள் மீது ரொம்ப பாசமாக இருக்கிறார். அது மாதிரி இப்போ இந்த சீனு ராமசாமி பிள்ளைகள் கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் பிள்ளைகளும் தான் இதனால் வந்து டேமேஜ் ஆகும். ஒரு குற்றச்சாட்டு வரும்போது மிஷ்கின் மேலே வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது, ஏன்னா மிஷ்கின்லாம் பேச முடியாது இவனுங்க. ஏன்னா அதிரடியான ஆள், வீடு புந்து அடிப்பான். அப்போது இது வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சீனு ராமசாமி மாதிரி ஆட்களை வந்து பேசுனாங்களாம், அவங்களால இந்த மாதிரியான தாக்குதல் கொடுக்க முடியாது, கடந்து போயிடுவாங்க அப்படி சொல்லி தான் அங்கே பேசுனது. ஆக மொத்தம் கேட்டால் ஒரு திரைமறைவில் இலைமறைவு காய்மறைவாக இருந்த ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவர் உண்மையிலேயே ஒரு பாலியல் ரீதியாக என்ன வந்து தொந்தரவு கொடுத்தாருன்றது அவருக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு இருக்குல்ல, வந்து நடிகை இருக்கிறாங்கல்ல, மனிஷா யாதவ், அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த விஷயத்தை உடைச்சிட்டாங்க. உடைச்ச போது கேட்டால் அது வந்து பொது வெளியில் வந்த பிறகு அந்த அம்மாவுக்கும் ஒரு அவமானம், பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவமானம், சொந்த பந்தங்களுக்கு அவமானம். இப்படி வருங்கன்னா அங்கே உறவில் வந்து விரிசலாயிடுது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன கேட்டால் இனிமேல் நம்ம வந்து நம்மளால் அவங்களுக்கு பாதிப்பு விவாகரத்தையே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே விவாகரத்து முடிவு எடுத்துருக்கிறாருங்க. என்ன கேட்டான்னு கேட்டால் சில நேரங்கள் வந்து நீங்கள் ஒரு படம் இருக்குது, நீங்கள் வேணால் முடிஞ்சால் அந்த படம்லாம் இப்போ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து தண்டிக்கப்பட்ட நியாயங்கள்னு சொல்லிட்டு சிவகுமார் நடித்த படம் ஒன்று இருக்குது. அந்த படம் எல்லோரும் பார்க்கணும். உண்மையிலே அந்த படத்தை சொல்லணும் கேட்டால் சில நேரங்களில் வந்து இந்த நியாயங்கள் வந்து தண்டிக்கப்படணும். சரிங்களா? அதுக்கு பிறகு மன்னிக்கவும் படணும். ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு சூழ்நிலையில் வந்து ஸ்லிப் ஆகிடுறது தான். எப்படி மௌனகீதங்களில் பாக்கியராஜ் ஸ்லிப் ஆகிறார் பார்த்தீங்களா? அந்த ஸ்லிப் ஆகிறதுக்கு மனைவியே காரணமாக இருப்பாங்க. அதனால் என்ன கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வந்து கணவன்களை ஸ்லிப் ஆகிறதுக்கு மனைவிகள் கூட காரணமாக ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு 17 வருஷம் வாழ்ந்தாச்சு, நான் விடைபெறுகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ இந்த சினிமா ஏதோ ஒரு மேடையிலேருந்து பேசுவாங்க தெரியுங்களா, நான் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் விடைபெறுகிறேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்கிறாரு. ஒரு 17 வருஷம் வாழ்ந்தவர். கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கேட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழக்கூடிய இந்த சினிமாவில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலான்றது தான் என்னுடைய இது. விவாகரத்து நடக்கவே கூடாது. பிள்ளைகளுக்காக எந்த விவாகரத்துமே பிள்ளைகளுக்காக அது வந்து பாதிக்கிற விவாகரத்துகள் நடக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு பாதிக்கிற விவாகரத்துகள் நடக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு வாதமாக நான் வைக்கிறேன். நிச்சயமாக சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு கருத்துக்களை பேசுறதுக்கு நன்றி.